நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார்ல அவரை துதிக்கலாமா? புது கிருபைகள் தினம் தினம் புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் வலக்கரம் பிடித்து என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் வலக்கரம் பிடித்து என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே என்னை சொந்தமாக கொண்டு என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. கால்கள் இடராம் காத்தார், கண்மலை மேல் நிற்க செய்தார், காரியம் வாய்க்க செய்தார், கிருபைகள் தினம் தந்தார், ஒரு கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் வலக்கரம் பிடித்து என்னை ஆசீர்வதிப்பவரே. வேத பகுதி வாசிக்கலாமா? உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் போஷித்தார். இங்கே மோசையை கொண்டு கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் பிழைப்பீர்கள். அதனால தான் இந்த வனாந்திரத்திலே இந்த கஷ்டமான பாதையிலே நான் நடத்தி வந்தேன். நீங்கள் என்னை விட்டு போகாமல் இருக்கீங்களா, என்னைய வார்த்தையை நம்பி இருக்கீங்களான்னு பார்க்கும்படியாகவே இந்த வனாந்திர வழியாய் நடத்தி வந்தேன் உங்களுக்கு. அதனாலே வானத்தின் மன்னாவை தந்து போஷித்தேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் மோசையை கொண்டு சொல்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்தி பலவீனப்படுத்தி கஷ்டங்களை நம் வாழ்க்கையில் தருவதற்கு காரணம் நாம் அவரை சார்ந்து இருக்கிறோமா? கஷ்டங்கள் விளந்த போதும் சிறுமைகள், பலவீனங்கள், பாடுகள், கண்ணீரின் பாதைகள் மத்தியிலே நாம் அவரை மட்டுமே சார்ந்து இருக்கிறோமா? இல்லாவிட்டால் அவரை விட்டு ஓடி பலவிதமான உலக காரியங்களுக்கு பின்னாக அதை தேடி அங்கே போனால் கிடைக்குமா, இங்கே போனால் எனக்கு சுகம் கிடைக்குமா, இங்கே போனால் இதை செய்தால் என் கஷ்டம் தீருமா, இந்த பரிகாரம் செய்தால், இப்படியெல்லாம் நம் பல விதங்களிலே நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறோமா என்பதை அறியவே கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்தி பலவீனப்படுத்தி நம்மளை பார்க்கிறார். அன்பானவர்களே, எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும், கர்த்தர் மாறாவை தந்தாலும், பஞ்சத்தை தந்தாலும், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்ற அவரால் முடியும். அவர் அதற்காகவே அந்த மாறாவை நம்மை குடிக்க வைக்க, நாம் குடிக்கும்போது அதை மதுரமாக அவர் மாற்றுவார். நம்முடைய இல்லாமையின் நேரத்தில் அடுத்த வேலை இல்லை, அடுத்து என்ன செய்ய தெரியாமல் திகைக்கு நிற்கிற வேலையை அவர் ஓடி வருவார். காற்றையும் கடலையும் அதட்டுவார், நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் பிழைப்போம். அன்னிதினமும் நம்மளை ஒவ்வொருவருக்கும் வார்த்தை தந்து தேற்றி வராரா? கவலைப்படாருங்கள், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். வார்த்தைகளினாலே பிழைப்பீர்கள். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக கூடி நன்றி தகப்பனே. இந்த நாளின் காலை முதலையும் மட்டுமா உங்களுடைய தயவுள்ள உங்கள் கிருபைகளை தாங்கினதேப்பா. நன்றியோடுமே துதிக்கிறங்க தவை அப்பா. என் வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொன்னீங்களே தகப்பனே. ஆமாப்பா, உங்களுடைய வார்த்தைகளை நம்பி கஷ்டத்திலும் பாடல் மத்தியிலும் பலவீனத்திலும் உண்மை சார்ந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் கைவிடாதிருக்கிறார். நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தையின்படியாக அவர்களை நடத்துவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீர், அவர்களை உயர்த்துவீராக. கர்த்தாவே, உங்களுடைய கருத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோமப்பா. இந்த ரோக்களை மூடி மறைச்சிக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வளமையும் பலம் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே.
காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.